வணக்கம். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. இது 25வது கவிதைகள் சொல்லவா. நான் வாசித்த கவிதைகளில் எனக்கு பிடித்த, என்னை பாதித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு களம்தான் இந்த கவிதைகள் சொல்லவா. இன்றைய கவிதைகள் சொல்லவா அங்கத்துல ஒரு புத்தகத்திலிருந்து 2-3 கவிதைகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அது என்னப்பா இது, வழக்கமா ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு கவிதை குறித்து தான் நீங்க பேசுவீங்க, இன்னைக்கு ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? காரணம் இருக்கு. சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில மறந்து போன தருணங்களை, நாம தவறவிட்ட தருணங்களை, நாம அலட்சியப்படுத்திய தருணங்களை கவிதைகளில் வாசிக்கும் பொழுது நம்ம எவ்வளவு பெரிய வாய்ப்பை இழந்திருக்கோம், எவ்வளவு பெரிய அனுபவத்தை அப்படியே மறந்துருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வகையில இன்றைய இந்த கவிதை தொகுப்பிலிருந்து நாம சில குறுங்கவிதைகளை பார்க்க போறோம். 1, 2, 3 வரிகளுக்குள்ளேயே ஒரு கவிதைகளை, ஒரு தருணத்தை, ஒரு நினைவுகளை, ஒரு வலியை, ஒரு ஆறுதலை இவங்களால கொடுக்க முடியுது. ஆனா இது எதுவுமே ஹைக்கூ கவிதைகள் கிடையாது. ஆனால் தமிழில் வரக்கூடிய இந்த குறுங்கவிதைகள் தொடர்ந்து பலராலும் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. சிலர் ஏனோ தானோ எழுதிட்டு போனாலும் கூட ஒரு சிலரால் சில முக்கியமான தருணங்களை நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கு இந்த கவிதைகள். அந்த வகையில் இன்று தூவிகளின் நிகண்டு என்ற கவிதை தொகுப்பில் இருந்து கவிஞர் இனிதி எழுதியிருக்கக்கூடிய கவிதைகளை நாம பார்க்க போறோம். இரவி வெளியீடு நேர்த்தியான முறையில் இந்த புத்தகத்தை வெளியீடு செய்திருக்காங்க. நீங்க பேருந்துல பயணம் செஞ்சிருக்கீங்களா? எங்கப்பா, நான் வளரும் போதே எங்க வீட்டில் கார் இருந்துச்சு, அது ஏக்கோன் காரு, நினைச்ச நேரத்துக்கு நான் அதுலேயே போயிட்டு அதுலேயே வந்துடுவேன்னு சொல்றீங்களா? பேருந்து பயணத்துல போயினவங்க, அந்த பேருந்து பயணத்துல போய் வந்தவங்க, அதை தான் தன்னுடைய முக்கிய போக்குவரத்துக்காக பயன்படுத்திட்டு இருந்தவங்க கிட்ட இந்த ஜன்னலோர் இருக்கை கேட்டு பாருங்க. இப்போ விமானத்தில் போகும்போது எனக்கு விண்டோ சீட் வேணும்னு சொல்லிட்டு போறாங்களே, அவங்க இல்லை இவங்க அதுக்கு அப்படியே வேறு ஒருத்தவங்களா இருக்கக்கூடியவங்க, ரொம்ப ஆச்சரியமானவங்க, பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாதவங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில தேவை தான் பேருந்துல பயணம் போகும்போது அந்த ஜன்னல் ஓரத்துல ஒரே ஒரு இருக்கை, ஒரு நாள் மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவும் எளிமையான மனிதர்கள். அப்படியான மனிதர்களை பற்றிய ஒரு கவிதையை இனிதி எழுதியிருக்காங்க. நமது இன்றைய 25வது கவிதைகள் சொல்ல வாங்கத்துல முதல் கவிதையாக அந்த கவிதைக்கு போலாமா? உடைந்து அழுவதற்கும் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும், உடைந்து அழுவதற்கும் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும், காரணமின்றி மகிழ்வதற்கும் உகந்தது பேருந்தின் ஜன்னலோர இருக்கை. உடைந்து அழுவதற்கும் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும், காரணமின்றி மகிழ்வதற்கும் உகந்தது பேருந்தின் ஜன்னலோர இருக்கை. எவ்வளவு எளிமையாக சொல்லப்பட்ட கவிதை இது. சிரிக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்குமே எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே வாய்ப்பு, ஒரே இடம், ஒரே தருணம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இடையில நான் பயன்படுத்துகிற அந்த பொது பேருந்தின் ஜன்னலோர இருக்கை மட்டுமே. இப்படியான மனிதர்கள் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. இன்னொரு கவிதை இருக்கு. நம்ம ஏன் ஒருத்தவங்களை நேசிக்கிறோம்? நிஜமா அது நேசிப்பா அல்லது இன்னொருவரை பழி வாங்கிறதுக்கு நாம நமக்கு கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு தண்டனையா? இது ஒரு சிக்கலான விஷயம்தான். நேசிப்பு அப்படின்றது என்ன, அன்பு அப்படின்றது என்ன அப்படின்னு இருவேறு நிலைகளிலிருந்து நம்ம பேசலாம். அது ரொம்ப ஆபத்தானது, அன்பு ரொம்பவும் மோசமானது, அது ரொம்பவும் சுயநலமானதுன்னு சொல்லலாம். அன்பு ரொம்பவும் உன்னதமானது, அது சுயநலவு அற்றது, அது சுயநலம் அற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த கவிஞர் எதை சொல்றாங்கன்னு பார்ப்போமா? ஏதோ ஒன்றை இழந்ததன் பொருட்டு மனிதர்கள் வேறு ஒன்றை அதிகமாக நேசிக்க தொடங்குகிறார்கள். ஏதோ ஒன்றை இழந்ததன் பொருட்டு மனிதர்கள் வேறு ஒன்றை அதிகமாக நேசிக்க தொடங்குகிறார்கள். நாம ஒன்று அதிகமாக நேசிக்கிறது அதன் மேல் இருக்கிற அன்போ, அதன் மேல் இருக்கிற ஈர்ப்போ கிடையாது. வேற ஏதோ ஒன்றை நம்ம இழந்துட்டோம், அதற்கு பதிலாக இதை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம்தான். நாம யாரெல்லாம் நேசிக்கிறோம், எதை விரும்புகிறோம் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்து பார்த்துக்கலாம். அன்பை கேள்விக்குட்படுத்துகிற இன்னொரு வகையான கவிதையும் இனிதி சொல்லியிருக்காங்க. நாம் அன்பு செலுத்தும் மனிதர்கள் அனைவரும், நாம் அன்பு செலுத்தும் மனிதர்கள் அனைவரும் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே. நாம் அன்பு செலுத்தும் மனிதர்கள் அனைவரும் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே.
இந்த அன்பு, இதுல சொல்லக்கூடிய அந்த அன்பில் ஒரு சுயநலம் இருக்கு, கவனிச்சிங்களா? நம்ம யார் மேல அன்பா இருக்கோம்? நாம தேர்ந்தெடுத்த சிலர் மேல மட்டும்தான் நம்ம அன்பா இருக்கோம். இப்படி சிலர் மீது மட்டும் வைக்கிறது எப்படிங்க ஒரு முழுமையான அன்பாக மாறும்? அதான் சொன்னேன். கவிஞர் இனிதி அன்பு குறித்து ஒரு கேள்வி இந்த கவிதையில் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். இன்னொரு கவிதை அவங்க சொல்லியிருக்காங்க. அழைத்தது என் பெயர் இல்லை, அழைத்தது என் பெயர் இல்லை, இருந்தாலும் திரும்பி பார்க்கிறேன் யாரை அழைத்ததென்று. இதில் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை உள்ளடக்கியிருக்காங்க. ஒரு நுணுக்கமான விஷயத்தை உள்ளடக்கி இருக்கிறதா நான் பார்க்குறேன். அழைத்தது என் பெயர் இல்லை, இருந்தாலும் அவங்க என்னை கூப்பிடல, அது என் பெயர் இல்லை, இருந்தாலும் யாரை கூப்பிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் திரும்பி பார்க்குறேன். அப்படின்னா அந்த குரலில் என்ன இருந்திருக்கும், அந்த பெயரில் என்ன இருந்திருக்கும், அது எந்த மாதிரி தருணமாக இருந்திருக்கும், நான் எதை நினைக்கும் போது இது நடந்திருக்கும், அல்லது அந்த பெயர் எனக்கு ஒரு முக்கியமான பெயராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை தான் இது. நான் சொன்ன மாதிரியே சில தருணங்களை நம்ம கடந்து போயிருப்போம். அதை மீண்டும் கவிதைகளில் சில கவிஞர்கள் நமக்கு கொடுக்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படியான பல வகையான தருணங்களை தூவிகளின் நிகழ்வு அப்படின்ற இந்த கவிதை தொகுப்பில் கவிஞர் இனிதி கொடுத்துருக்காங்க. புத்தகத்தின் கையோடு சேர்ந்து கொள்கிறது புத்தகம் கிடைத்த கதையும். வழக்கமாக புத்தகங்களை கடையில் போய் வாங்குறவங்க கிட்ட இந்த கதைகள் இருக்காது. அப்படி கூட சில கதைகள் இருக்கும். ஆனால் புத்தகங்களை அன்பளிப்பாக வாங்குறாங்க இல்லையா, அவங்க அந்த புத்தகத்தை பார்க்குறப்பெல்லாம் யார் இது கொடுத்தா, ஏன் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்கன்னு நம்மளை நினைக்க வைக்க. அதே மாதிரி நீங்கள் உங்களை யாரும் மறக்காமல் இருக்கணும்னா அவங்களுக்கு பிடித்த புத்தகங்களை முதல்ல அவங்கள படிக்க வைங்க. பிறகு அவங்க படிப்பதற்கு அவங்களுக்கு பிடித்த எழுத்தாளரின் புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுங்க. அந்த புத்தகத்தை அவங்க பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் உங்களையும் அவங்க நினச்சிப்பாங்க. நம்ம முதல்ல நம்மளை பற்றி தாங்க கவலைப்படணும், நம்மளை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் சுயநலமாக கிடையாது, இது சுயநலம் அல்ல. பொதுநலத்தை நம்ம கிட்ட கொண்டு வரதுக்கு முன்பாக சுயநலமாக நான் ஒழுங்காக சிந்திக்கிறேன்னா, என் வயிறு நிறையா இருக்கா, என்னால் இன்னொருத்தனை கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் தான் போல. இந்த கவிதை இப்படியாக இருக்கு. ஆழ்ந்து யோசித்து கொண்டிருந்தேன், யாரை பற்றியும் அல்ல, என்னை பற்றி தான். என்னை பற்றி நேசிக்க துவங்கிய பிறகுதான் தெரிகிறது என்னை பற்றி யோசிக்கவும் நிறைய இருக்கிறது என்று. நம்ம இயல்பாகவே பலரை பற்றி யோசிச்சு அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு எதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு நல்லது செய்கிறது ரொம்ப குறைஞ்சி தான் போயிடுச்சுல்ல. 2 கவிதை அடுத்தடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு கவிதையில் இழந்த ஒன்றை இன்னொரு கவிதையில் எழுத்தாளர் சமன் செய்ய பார்க்குறார் அப்படின்னு நான் பார்க்குறேன். முதல் கவிதை இப்படி வருதுங்க. யார் விரும்பிய வாழ்வை யார் வாழ்ந்து கொண்டிருப்பது, யார் விரும்பிய வாழ்வை யார் வாழ்ந்து கொண்டிருப்பது. அது நான் வாழ்கிற வாழ்க்கை என் வாழ்க்கையே இல்லைங்க, என் வாழ்க்கை அங்கே வேற எவனோ வாழ்ந்துட்டு இருக்காங்க, நான் என் வாழ்க்கை அப்படி நாசமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரல் இதில் கேட்குது தானே. இதை சரி கட்டும் வகையில் இன்னொரு கவிதையை இனிதி சொல்லியிருக்காங்க. சிலரால் ஏற்றுக்கொள்ள இயலாத வாழ்வை சிலர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், சிலரால் ஏற்றுக்கொள்ள இயலாத வாழ்வை சிலர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். முதல்ல உள்ள கவிதை நான் வாழ்ற வாழ்க்கை என் வாழ்க்கையே இல்லைங்க, என் வாழ்க்கை வேற எவனோ வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்றோம் இல்லையா. அடுத்த கவிதையிலே இவங்க சொல்றாங்க, சிலரால ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்படிதான் இங்க இருக்க வாழ்க்கை ஏதாவது அப்படிதான் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக இது எனக்கு தெரியுது. சரிங்க, நமது இன்றைய 25வது கவிதைகள் சொல்ல வாங்கத்துல கவிஞர் இனிதி எழுதியிருக்கக்கூடிய தூவிகளின் நிகண்டு என்ற கவிதை தொகுப்பிலிருந்து சில கவிதைகளை நான் உங்களோடு இந்த நேரத்தை பயன்படுத்தி பகிர்ந்துக்கிட்டேன். இறைவி வெளியீடு நேர்த்தியான முறையில் இந்த புத்தகத்தை வெளியீடு செய்திருக்காங்க. மீண்டும் அடுத்த கவிதைகள் சொல்ல வாங்கத்தில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. நன்றி, வணக்கம்.